WordPress ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாகின் ஆர் சைன்அப் வித்து கொடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து இயற்கை ஸ்கூலோட மெயில் ஐடி நான் வந்து கொடுக்குறேன். மெயில் வந்து நமக்கு அந்த மெயிலுக்கு நமக்கு ஒரு வேர்ட்ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ நான் இதை மெயிலில் செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு சைன்அப் டு wordpress.com கொடுக்க நீங்கள் சைன் வித் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்னன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். பிஆர்கே ஸ்கூல்ன்றது யூசர் நேமாக இருக்குது. ஸோ நான் பாஸ்வேர்ட் டெம்பரரியாக நான் அதை என்ன கொடுத்துக்கிறேன். நீங்கள் பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெப்சைட்டோட நேம், டிஸ்பிளே நேம் என்ன கொடுக்க விரும்புகிறோம், இதுக்கு உங்களோட அக்கௌண்ட்டோட நேம் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்குங்க. நான் டிஸ்பிளே நேம் இஆர்கே ஸ்கூல் அப்படின்றதே நான் வந்து வச்சுக்கலான் இருக்கேன். ஸோ அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இது உங்கள் அக்கௌண்ட்டுக்கான டிஸ்பிளே நேம் தான். ஸோ அதனால் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் 2 இது க்ரியேட் பண்ணலாம். wordpress.com சைட் இது ஃப்ரீயாக கிடைக்கிறது. செல்ஃப் ஹோஸ்டட் சைட் அப்படின்னும் போது நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிரியேட் wordpress.com சைட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போது எந்த மாதிரியான பிளாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற தீம்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பின்னாடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சில நான் வந்து உங்களுக்கு எந்த தீம் பிடிக்குதோ பாருங்கள். நீங்கள் பின்னாடி வந்து வேணும்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் நான் இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். சைட்டோட ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரி வியூ இருக்குது. ஏன்னா அதில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இது சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கண்டென்ட் குறைவாக தான் இருக்குது. போஸ்ட் அதிகமான இது வந்து ஃபுட் ரிலேட்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு காமனாக யூஸ் பண்ணும்போது நான் இந்த மாதிரியான யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் ஆஃப் த சைட் கேட்குது. இப்போ நேம் ஆஃப் த சைட் வந்து நான் இஆர்கே நர்சரி பிரைமரி ஸ்கூலுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். நேம்ன்றது நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடியது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கூலோட இது காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இஆர்கே நர்சரி பிரைமரி ஸ்கூல் நீங்கள் இதில் வந்து பிளாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் wordpress.com காமிக்குது, ஸ்கூல் காமிக்குது. ஸோ நான் இஆர்கே நர்சரி பிரைமரி .school.blogன்னு இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அது ஸ்கூல்ன்றது ஈஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இப்போ சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நம்ம சைட்டோட கண்டென்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாட் இஸ் லிட்டில் ஹெல்ப் கெட்டிங் ஸ்டார்டட். நமக்கு எப்படின்ற இது வேணும் அப்படின்னா சைட் டைட்டில் நான் இஆர்கே நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ன்ற டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு கீழே காமிக்குது கஸ்டமைஸ் யுவர் சைட் 2 out of 6 கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்லோட் சைட் ஐக்கான், எடிட் யுவர் ஹோம் பேஜ், ரிவ்யூ சைட் பேஜஸ், விசிட் யுவர் பேஜ். ஓகே, அப்லோட் சைட் ஐக்கான் நான் கொடுக்குறேன். சைட் ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ அதை நியூ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு WordPress இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கேட்கும்.
ஸோ கீழே ஆப்போட பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கு, நோ பர்மிஷன்ஸ் அலோடுன்னு இருக்குது. ஸ்டோரேஜ்க்கான பர்மிஷன்ஸ் நான் அலோவ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நாம் வந்து இப்போது ஃபைல்ஸ் வந்து அதிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நமக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் காமிக்குது. ஸோ நான் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைட்டோடது நான் வந்து ஸ்கூலோட அந்த பிக்சர் ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக நான் வச்சுக்கிறேன். சைட் ஐக்கானுன்றது மோஸ்ட்டாக நம்ம லோகோ அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணணும். நான் டெம்பரரியாக இப்போ வந்து நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நமக்கு 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு ரிமைனிங் வந்து 3 இருக்குது. ஸோ ஹோம் பேஜை நான் வந்து எடிட் பண்ணணும். ஸோ எங்கே நமக்கு வந்து கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்கும். செலக்ட் பேஜஸ் டு see your பேஜ் லிஸ்ட். பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாப்அப் மாதிரி வரும். ஸோ ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க. இன்சஃபிஷியன்ட் டிவைஸ் ஸ்டோரேஜ், we need to save your content on the device before it can be published. ஸோ என் மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லாததுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் காமிக்குது. ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜுங்க. இந்த ஹோம் பேஜ் நான் கஸ்டமைஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் இது வந்து ERK நர்சரி பிரைமரி ஸ்கூல்ன்றதுனால நான் ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை இந்த இமேஜ் வேண்டாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும், நான் அதுக்கும் இதே சேம் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் இமேஜை இதை சேவ் பண்ணிடலாம். தென் ERK கேப்ஷன் வந்து இது தேவையில்லை. ஸோ இதுதான் கேப்ஷனாக வச்சுருக்கேன் நான். சப்டைட்டில் சப்டெக்ஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னா வேண்டாம், எனக்கு அந்த பிளாக் வேண்டாம்னா ரிமூவ் பிளாக் கொடுத்துடலாம். அவ்வளோதான். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வேணும் நான் கொடுக்குறேன்னா ஆட் பிளாக், பேராகிராஃப், பட்டன், ஷார்ட் கோட், லேட்டஸ்ட் போஸ்ட், உங்களுக்கு எந்த மாதிரியான சோஷியல் ஐக்கான்ஸ் வேணும், உங்களுக்கு கேலரி இமேஜ், நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஷார்ட்டான பேராகிராஃப் வந்து நான் அது பண்ணுறேன். வெல்கம் டு ERK நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய ஹோம் பேஜ் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வியூ கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து வியூ ஆகுதுன்றதை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டென்ட் எதுவும் பெருசாக நான் பண்ணலை. இது வந்து ஷார்ட்டாக இருக்கிறது. இப்போ நீங்கள் போஸ்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வெரி ஈஸி. WordPress போயிடுங்க. ரிமைனிங் உங்களுக்கு 1 ஒரு இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. வியூ சைட் கொடுக்குறோம். கீழே பாட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இனிஷியலாக எசென்ஷியலாக தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் வந்துருச்சு. ஸோ தென் இப்போ நீங்கள் அதுக்கு சஜஷன்ஸ் அப்பப்போ காமிக்கும். இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலரில், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரி போஸ்ட்டு, பிளாக் போஸ்ட்டு, சைட் பேஜ் 3 ஆப்ஷன் இருக்கும். பிளாக் போஸ்ட்டுன்னா மெயின் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லிங்காக க்ரியேட் ஆகும். சைட் பேஜ் அப்படின்னா இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதில் நான் பிளாகை கொடுக்குறேன், அபவுட் கொடுக்குறேன். அபவுட் பேஜஸ் அப்படின்னு இப்போது நாம் வந்து புதுசாக எப்படி போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். பிளாக் போஸ்ட்டு இப்போ வந்து மை ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்ட்டுருக்கு. நான் இப்போ வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடியதோ நியூஸில் இருக்கக்கூடியதோ நான் வந்து கொண்டு வந்து நான் காப்பி பண்ணி இப்போ இந்த நியூஸ் இருக்குது. இந்த நியூஸ் வந்து நான் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த WordPressல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் வந்துடுது.
டிராஃப்டாக வெளியே வந்துட்டிங்கன்னா டிராஃப்டாக சேவ் ஆகிடும். பிளாக் போஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணலாம். இல்லை நான் இமேஜ் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் கோட்ஸ் கொடுக்கலாம், வீடியோஸ் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு கவர் இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நியூஸ் டுடே அப்படின்றது கொடுக்குறேன். ப்ளஸ் நான் மறுபடியும் வந்து இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறேன். நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயங்கள் அதை மேலும் மேலும் அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ நான் பிளாக் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோடய சைட்டுக்கு போய் பார்க்குறேன். நான் பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது பேஜஸ் செப்பரேட்டாக காமிச்சிது, நமக்கு லிங்க் கிடையாது. இதே போஸ்ட்னு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது கீழே காமிச்சிடும். ஸோ இது மினிமம் நம்ம டிசைன் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். இப்போ மோர் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் போஸ்ட்டோட மேலே இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் நீங்கள் இமேஜ் அந்த ஹெட்டிங் ஆட் பண்ணிங்க இல்லைங்க, அதுக்கு ரிலேட்டடாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜஸ் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய போஸ்ட் வந்து நீங்கள் போடலாம்.